போட்டி எப்போவுமே டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் தாங்க. அது தமிழ்நாடை பொறுத்த வரையும் சும்மா விஜய்லாம் சும்மாங்க. அடுத்த இந்த இந்த இன்னொருங்க இந்த எலெக்ஷன் வந்து அடுத்த ஒரு கட்சி இருக்கானே தெரியாதுங்க. திடீர்னு தான் முடியாது. ஏதோ 5% 10% ஓட்டு வேணா வாங்கலாம். ஜெயிச்சு வர லெவலுக்கு தமிழ்நாட்டில் வேற பார்ட்டி கிடையாது. இந்த 2 பார்ட்டி தான். இந்த மாதிரி அவர் வாக்கு சுத்தம் இல்லாதவர், செயல் சுத்தம் இல்லாதவர். 6 மணிக்கு மேலே அவரால் அரசியல் பண்ண முடியாது. அவர் 6 மணி வரையும் அரசியல் பண்ணணும். பப்ளிக்கை சந்திக்க வேற பயப்படுறாரு. குடும்பங்கிறது சுயநலத்தில் பிறப்பது தான் பொதுநலம்னு. சுயநலமும் இருக்கணும், ஆனால் பொதுநலம் 90% இருக்கணும். சுயநலம் 10% இருக்கலாம். ஆனால் அவருக்கு 90% சுயநலம். அவ்வளோ வரி பணங்களை ஏமாற்றி கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சவர். மக்களுக்காக செஞ்சாரா? கொரோனா காலத்துக்கு வந்தாரா? கொரோனாத்து மக்களுக்கு செஞ்சாரா? கொரோனாவுக்கு பயம் இல்லாமல் போனாரா? தலைவர் மட்டும் தானே போனார். இந்தியாவில் எந்த தலைவரும் போகலை. ஒரு நல்ல விஷயம்னா விஜய் வந்து நின்னா தமிழ்நாட்டில் இப்போ சென்னையில் பொறுத்தவரையும் நிறைய டிஎம்கே தான் ஜெயிக்கும். இவர் ஓட்டி பிரித்தா ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். இப்போ முழுக்க ஏடிஎம்கே தான் ஜெயிக்கவே போகுது. விஜய்லாம் சும்மா தான். விஜய் டெபாசிட்டே வாங்க மாட்டாருன்னு நான் கேட்டேன். திமுக அதிமுக தான் 2 தான் அரசியல் கட்சி. இந்த 2 அரசியல் கட்சிக்குள்ளே தான் போட்டி இருக்கும். ஏன்னா அது கலைஞர் காலத்துலேயும் சரி, எம்ஜிஆர் காலத்துலேயும் சரி, 2 கட்சிக்குள்ளே தான் போட்டி இருக்குது. 2 திராவிட கட்சிகள் தான். ஏன்னா திராவிட சித்தாந்தத்தை உள்ளடக்கி இருக்கிற கொள்கையை நிலைநாட்டுறதுல கொள்கை அடிப்படையிலேயும் ஒரே நிலைப்பாடு உள்ள கட்சி தான். அதனால் இதுக்குள்ளே தான் போட்டி இருக்க முடியும். இப்போ வர அவனோட ஸ்ட்ராங்காக நடவடிக்கை இல்லை. அவரோட பிரச்சாரமோ ஏதோ அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இம்பேக்ட் கொடுக்கல. வரைக்கும் ஜஸ்ட் ஒரு நடிகருக்காக ஓட் போடுவோங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. எலெக்ஷன் வரும்போது மைண்டு மாறலாம். எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்குள்ள தான் பட் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தோணுது. இவங்க கிட்ட கூட்டணி ஆளுங்கட்சி அவன் இருக்கிற மக்களோட ஒப்பீனியனும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் இருக்கு. யங்ஸ்டரோட கருத்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு. இவங்க வந்தா நல்லா இருக்கும்ன்ற ஒரு இதுதான். யாரும் ஒன்றும் பண்ணலாம் இல்லை. எங்கள் ஸ்ட்ரீட் கிட்ட ரோடு போகிறதுக்கே நாங்கள் இவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு வேளை நடக்கல. இதோ எலெக்ஷன் வரப்போகிறதுனால அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொட்டினாங்க, போட்டாங்க, அவ்வளோதான். ரோடு ரெடியான மாதிரி அதை போய் கையை வச்சு எடுத்தால் பிடிச்சிக்கிட்டு வந்துடும். அதை தான் பண்ணுறாங்க. பரவாயில்ல, டிவிக்கே வரட்டும். அவங்க எப்படி ரோடு போடுறாங்க நம்ம இந்த வாட்டி பார்ப்போம். அவர் வருவாரு வரமாட்டாரு அது 2வது பட்சம். இந்த வாட்டி ஓட்டை உடைக்க போறாரு. அது கன்ஃபார்ம். அது உடைப்பாரு, கண்டிப்பா ஓட்டை உடைப்பாரு. கஷ்டம் இல்ல, ஓட்டை உடைச்சு நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல கண்டிப்பா அவர் வருவாரு. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கிறது, எந்த கட்சிக்கு இடையில் போட்டி மிக கடுமையாக நிலவுகிறது என்பதை தான் நாம் இன்றைக்கு மக்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன். இப்போ 2026 சட்டமன்ற எலெக்ஷன்ல கடுமையான போட்டி அப்படின்னா எந்த கட்சிகளுக்கு இடையில கடுமையான போட்டி இருக்கு? கடுமையாக ஃபேக்டாக சொல்லணும்னா கடுமையாக போட்டி இருக்குது. பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் போட்டி இருக்குது. எதனால்னா அது எப்பவும் போலதான கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கான இதை தனியாக பிரிச்சுக்கிறாங்க. டிஎம்கே ஃபுல்லாக அவங்க இந்த நார்த் சைடு சென்னை சைடு ஸ்வீப் பண்ணாங்கன்னா ஏடிஎம்கே ஃபுல்லாக சவுத் சைடில் இருக்கிற அந்த இதெல்லாம் ஸ்வீப் பண்ணிடுவாங்க. நம்ம கோயம்புத்தூர், ஈரோடு ரீஜியன், சேலம் ரீஜியன்லாம் ஏடிஎம்கேவோட கண்ட்ரோலில் இருக்கும். இது 2 இதில் இப்போ விஜய் வந்திருக்காரு. அவர் இப்போ அது இன்ன வரைக்கும் அது புரியாமல் தானே இருக்குது. அவர் எவ்வளோ ஓட் பெர்சன்டேஜ் எடுப்பார் பார்க்குற மக்கள்லாம் சொல்கிறாங்க. பட் எலெக்ஷன் வரப்போ எந்த அளவுக்கு அது மாற்றுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் தெரியல. ஏன்னா இப்போ வர அவனோட ஸ்ட்ராங்காக நடவடிக்கை இல்லை. அவரோட பிரச்சாரமோ ஏதோ அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இம்பேக்ட் கொடுக்கல. வரைக்கும் ஜஸ்ட் ஒரு நடிகருக்காக ஓட் போடுவோங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க.
எலெக்ஷன் வரும்போது மைண்டு மாறலாம். எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்குள்ள தான் பட் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தோணுது. இப்போ டிஎம்கே கூட்டணி ஸ்ட்ராங்கு, ஏடிஎம்கேவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. கொஞ்சம் பிரிவினை, அதான் அவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் உடஞ்சிட்டு இருக்கு. சரி. மிச்சப்படி 2 தான். பட் விஜய் வந்தா மாற்றம் வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் எல்லாருக்கும். எனக்கு அந்த மைண்ட் செட் தான் விஜய் வந்தா. பட் என்னோட மைண்ட் செட் என்னன்னா, எனக்கு வந்து ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சிஎம் வந்தா என்னோட ஒப்பீனியன். சிஎம் வரணும், அதுதான் என்னோட ஒப்பீனியன். ஒரு போட்டி யாருக்கு இருக்கு? களத்துல யாரு இருக்கா? களத்துல பார்த்தீங்கன்னா டிவி கேக்கும் டிஎம்கே களம் இருக்கு. 2 பேர் தான் களம் இருக்கு. கண்டிப்பா. எதனால டிவிக்கே டிஎம்கே களம் இருக்கு? 2 பேர் தான் போட்டி. இவங்க கிட்ட வந்து கூட்டணி ஆளுங்கட்சி, ம். இருக்கிற மக்களோட இது ஒப்பீனியனும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் இருக்கு. யங்ஸ்டரோட கருத்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு. இவங்க வந்தா நல்லா இருக்கும்ன்ற ஒரு இதுதான். இவங்களோட ஆட்சி இவ்வளவு நாள் பார்த்துட்டோம். புதுசா விஜய் வந்து நல்லது பண்ணா சந்தோஷம் தான். எனக்கு டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே எனக்கு பேசிக்கா இவ்வளவு தெரியும். பேசிக்கா தெரியும். இந்த எலெக்ஷன்ல எந்தெந்த கட்சியெல்லாம் ரொம்ப பலமான கட்சியா இருக்காங்க? உங்க தாங்க ரொம்ப பவர்ஃபுல்லான கட்சி. டிவிகே, டிஎம்கே பவர். எதனால டிவிக்கே பவரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே சின்ன பசங்க எல்லாமே டிவிகேக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. டிஎம்கே எனக்கு தெரியல அவ்வளோவா. டிவிகே தான் எனக்கு வர வாய்ப்பு இருக்கு. இப்போ டிஎம்கே வந்து பவரா இருக்காங்களா? இப்போ அவங்க பவரா தான் இருக்காங்க. அவங்க ஓரளவுக்கு கிட்ட என்ன பவர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க கிட்ட எனக்கு அவ்வளோவா தெரியல. ஆனா எனக்கு டிவிகே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 2 பேருக்கும் தான் போட்டி. எதனால? இவங்க வந்து அடிப்படையில் எல்லா பட்டி தொட்டி எல்லாமே வந்து சிறப்பான முறையில் தொண்டர்கள் படையோடு இருக்காங்க. அமைப்பு இருக்கு, கட்டமைப்பு இருக்கு. சரி. திடீர்னு தான் முடியாது. ஏதோ 5% 10% ஓட்டு வேணா வாங்கலாம். ஜெயிச்சு வர லெவலுக்கு தமிழ்நாட்டில் வேற பார்ட்டி கிடையாது. இந்த 2 பார்ட்டி தான். டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி இருக்கும். எதனால? இப்போ அதான் கேள்வி. எதனாலன்னா டெபுட்டி சிஎம்னாலையும் விஜய்னாலையும் தான் இருக்கும். எதனால? அதான் எதனால? எதனாலனா விஜய் தான் ஜெயிக்க போறாரு. அவர் சினிமாலையும் ஒரு கலக்கிட்டாரு. இப்போ ஆட்சிக்கு வந்து கலக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா ஒரு நியூ ட்ரெண்ட் செட்டரா அவர் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு டிவிகே வரணும் இந்த வாட்டி. நீங்க டிவிக்கே வரணும்னு நினைக்கிறீங்கம்மா. ம். பட் இப்போ டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்களா 70 வருஷம் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க. என்ன பண்ணாங்க? அவங்க என்ன கேளுங்க, 70 வருஷமா தமிழ்நாட்டில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல அவங்களுக்கான கிளை கழகம்லாம் இருக்கு. ம். தேர்தலில் வேலை செய்யறது. இவங்க புதுசா வந்திருக்காங்களே, இவங்க என்ன இவங்களுக்கு அந்த கிளை கழகம் பலம்லாம் வேணும் இல்லையா? அவங்கவுங்க அங்கங்க கட்சி ஆஃபீஸ் மாதிரி வச்சு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பட்டன் தான் பண்றாங்க. யாரும் ஒன்றும் பண்ணலாம் இல்லை. எங்க ஸ்ட்ரீட் கிட்ட ரோடு போடுறதுக்கே நாங்கள் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு வேலை நடக்கல. இந்த எலெக்ஷன் வரப்போறதுனால அப்படியே எடுத்துட்டு வந்து கொட்டினாங்க, போட்டாங்க, அவ்வளோதான். ரோடு ரெடியான மாதிரி அதை போய் கையை வச்சு எடுத்தா பிச்சுக்கிட்டு வந்துடும். அதை தான் பண்றாங்க. பரவாயில்ல, டிவிக்கே வரட்டும். அவங்க எப்படி ரோடு போடுறாங்க நம்ம இந்த வாட்டி பார்ப்போம். இப்போ டிவிக்கே மேல வந்து ஒரு விமர்சனம் இருக்கு. ம். அவர் 2 மகளை அட்டாக் பண்றாங்க. ஒன்று கரூர் விஷயத்தை வச்சு விஜய் கேள்வி கேட்கறாங்க. அது எப்படி பாக்குறீங்க? கரூர் விஷயத்துல பார்க்கும்போது அதை நம்ம வெளியே இருந்தா பார்க்குறோம். அந்த சிபிஐ விசாரணைலாம் பார்க்கும்போது அங்க எப்படி அன்பில் மகேஷும் அதுக்கப்புறம் என்ன அவர் பேர் என்ன? செந்தில் பாலாஜி. அவர் எப்படி அங்க ஆன் ஸ்பாட்ல அவரை வந்து அழறாங்க. மற்ற இடத்துக்குலாம் வந்து அந்த ஒயின் ஷாப் ப்ராப்ளத்துக்குலாம் அவர் வந்து அழலை, பேசலை, அதெல்லாம் பார்க்கல. ஒரு 41 பேர் கொடுக்க கூடாத இடத்துல, கம்மியான இடத்துல அவ்வளவு பேர் அவரை பார்க்க வருவாங்கன்னு தெரியும். ஒரு சிபிஐல போயிட்டு வந்தாரு. அப்ப வந்து நாங்க இந்த இடம் தான் சூஸ் பண்ணி தான் வாங்கணும் அப்படின்னு சிபிஐல சொல்லிருக்காங்க. அப்படியா? அது நான் பார்க்கல. ரீசன்ட் நியூஸ் நான் பார்க்கல. டிவிகேக்கு சப்போர்ட் இல்ல. ஆக்சுவலி நான் பார்த்தா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த இடம் தான் 3 இடம் சூஸ் பண்ணாங்க, நாங்க இந்த இடத்தை சூஸ் பண்ணோம். இந்த இடமாவது கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி விஜய் கேட்ட இடம் பாலம். பாலத்தை கொடுத்திருந்தா என்ன ஆகும்னு யோசிப்பாரு. அது வந்து இன்னொன்னு அவர் லேட்டா ஏன் வந்தீங்கன்னு கேட்டதுக்கு அந்த ஊர் முழுக்க நிறைய வளைவா இல்லையே. அது அந்த நியூஸ் நான் பாக்கறச்சே ஆன் டைம்க்கு வரணும். அதுக்கு முன்னாடி வந்து ஏதாச்சும் ஆயிருந்தாலும் அவர் மேலதான் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கும். லேட்டா வந்தாலும் அவர் மேலதான் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கும். அவர் வாங்கின டைம் என்னன்னா 3 to 9. ஆனா 12 மணிக்கு புஷியானந்த் சொல்றாரு விஜய் வந்துட்டு இருக்காரு, 12:30க்குலாம் வந்துருவாரு அப்படின்னு. சோ அதுதான் சிபிஐ கேக்குறாங்க. நீங்க அப்படி சொல்றீங்க, உங்க பொதுச் செயலாளர் 12 மணின்றாரு. ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? அது எனக்கு தெரியல. அப்ப இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு குற்றச்சாட்டு எல்லார்கிட்டயுமே தான் குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப சிஎம் கிட்டயும் தான் குற்றச்சாட்டு இருக்கு. எல்லார் மேலயும் குற்றச்சாட்டு இருக்குன்ற புதுசா வர ஒருத்தர் மேலயும் குற்றச்சாட்டு இருக்குன்னா 10ஓட 11 ஆயிடுச்சு. 10ஓட 11னா புதுசா எது வருதோ அதுக்கு தானே நம்ம ட்ரை பண்ணணும். இருக்கிறதுலயே போயிட்டே இருந்துச்சுன்னா இன்னும் அடிமட்டமா தான் போகும். அதனால நான் நியூவா வர கட்சிக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். போட்டி எப்பவுமே டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் தாங்க. அது தமிழ்நாடை பொறுத்த வரையும் சும்மா விஜய்லாம் சும்மாங்க. அடுத்த இன்னொருங்க இந்த எலெக்ஷன் அடுத்த ஒரு கட்சி இருக்கானே தெரியாதுங்க. எதனால?
இதனால் அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லைங்க. விஜய்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாதுங்க. நான் சொன்ன மாதிரி சும்மா இப்போ வேணாலும் பேசலாமே தவிர சினிமா அவர் இன்னொருத்தர் சொல்லிட்டு போனா பாருங்க, சினிமாக்காரன் எல்லாருமே எம்ஜிஆர் கிடையாது, சினிமாக்காரன் எல்லாருமே ஜெயலலிதா கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இருந்த மூளையெல்லாம் வேலை விஜய்க்கு இருக்கிற சும்மா இப்போ பேசுறதுமே சரி. இப்போ விஜய் நிற்கிற விஜய்னால இப்போ என்ன ஒரு நல்ல விஷயம்னா, விஜய் வந்து நின்னா தமிழ்நாட்டில் இப்போ சென்னையில் பொறுத்தவரையும் நிறைய டிஎம்கே தான் ஜெயிக்கும். இவர் ஓட்டி பிரித்தா ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். இப்போ முழுக்க ஏடிஎம்கே தான் ஜெயிக்கவே போகுது. விஜய்லாம் சும்மா தான். அப்படிதான். விஜய் டெபாசிட்டே வாங்க மாட்டாருன்னு நான் கேட்டேன். போட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக அணிக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணிக்கும் தான் போட்டி. இப்ப விஜய் வந்து விஜய் வந்து 3வது இடம் வருவார், ஒரு சில தொகுதிகளில் 2வது இடம் வருவார். ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடையாது. அவருக்கு இருந்த ஒரு இமேஜ் அவராக எடுத்துக்கிட்டே வர்றாரு டே பை டே. அவருக்கு எதிரி அவர் தான், வெளியிலேருந்து அவர் எதிரி கிடையாது. 2வது அவர் வாக்கு சுத்தம் இல்லாதவர். காரணம் 2009 நான் தான் சந்திரசேகரும் அன்பாலிய பிரபாகரம் வந்து என்னை பார்க்குறாங்க. சார் நீங்கள் எம்ஜிஆர் கிட்ட இருந்தீங்க, ஜெயலலிதா கிட்ட இருந்தீங்க, எங்களுக்கும் உதவி பண்ணுங்கன்னு வந்தாங்க. இப்போ கலைஞர் ஆட்சி நடக்குது, நீ வந்து கலைஞருக்கு ரொம்ப வேண்டியவர், அடுத்த ஆட்சி கலைஞர் ஆட்சி இருக்காது, அப்போ ஒரு அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு நான் உருவாக்கி தரேன், இந்த விஜய் நற்பணி மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றுங்கன்னு நான் தான் ஐடியா கொடுத்தேன். நான் தான் புதுக்கோட்டை, திருச்சி, பாண்டிச்சேரி 3 கூட்டங்கள் நான் தான் சிறப்பு பேச்சாளராக இருந்தேன். அதில் உடனடியாக ராகுல் காந்தி டெல்லியிலேருந்து என்னை தொடர்பு கொண்டார். ராகுல் காந்தி வந்து விஜயை கூப்பிட்டுட்டு வாங்கன்னாரு. நானும் என் நண்பர் வேணுகோபால் 2 பேரும் கூப்பிட்டுட்டு போனோம், சந்திரசேகரையும் விரியும். அவர் தமிழ்நாடு இளைஞரணி செயலாளரும் ராஜ்யசபா தரேன்னு சொன்னார். கேட்டுக்கிட்டு வந்தவரும் பெல் சொல்லவே இல்லை விஜய். அதோடு ஓடி போயிட்டார். இந்த மாதிரி வந்து அவர் வாக்கு சுத்தம் இல்லாதவர், செயல் சுத்தம் இல்லாதவர். 6 மணிக்கு மேலே அவரால் அரசியல் பண்ண முடியாது. அவர் 6 மணி வரையும் அரசியல் பண்ணணும். பப்ளிக்கை சந்திக்க வேற பயப்படுறாரு. 2வது அவருக்கு வந்து சுற்றி இருக்கிறவங்க நல்ல ஆலோசகர்களே கிடையாது. அவரை குட்டி சுவர் ஆக்கிறதுக்கு ஊரில் விளங்காத பயல்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கானுங்க. இது விவரம் தெரியாத செங்கோட்டையன் போய் அங்கே மாட்டிக்கிட்டாரு. இதான் நடக்குமே தவிர அவரு என்ன பண்ணுவாருன்னா, திராவிட கட்சிகள் ஜெயிக்க வேண்டிய இடங்களை யார் ஜாதகம் நல்லா இருக்குதோ அவன் ஜெயிப்பான். இவன் போய் ஓட்டை பிரிச்சுடுவான், குட்டிச்சோர் ஆக்கிடுவான். இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒன்று அவங்களே பேசிக்கிறாங்க டிஎம்கே டிவிகேன்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு இன்னமும் நாம் தமிழர் கட்சிக்கும் டிவிகேக்கு தான் போட்டி அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து 15 இயர்ஸா இருக்குது. அதுல இப்போ வந்து அந்த மாநாடுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹைப் ஆயிடுச்சு. அந்த அது மட்டும் இல்லாமல் அவங்க ஐடியாலஜியில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு நான் வந்து ஆதரவாக இருப்பேன். அதனால ஆமாம், இல்ல தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு விஜய் சொல்றாரு. அவர் சொல்லிப்பாரு, எல்லாமே சொல்லுவார் அவர். அப்படி நம்ம கடந்து போக முடியுமான்னு நினைக்கிறேன். இல்லை, அவர் காரணம் அவர் பெரம்பூர் தொகுதியில் இருக்காரு, நிற்கிறாரு வச்சுக்கோங்க. நானும் பெரம்பூர் தொகுதியில் தான் இருக்கிறேன். நான் வந்து போட மாட்டேன் ஓட்டு அவருக்கு. என்னோட ஓட்டு வந்து சப்போர்ட் வந்து மக்கள் கூட யார் நின்று உழைக்கிறாங்களோ அவங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ண முடியும் இல்லையா. எனக்காக யார் வராங்களோ அவங்களுக்கு தான் நான் வந்து ஓட்டு போட முடியும். ஸோ நான் வந்து நான் தமிழர் கட்சிக்கு தான் நான் போடுவேன் எனக்கு கேட்டா. ஆனா போட்டி பலமா இருக்குன்றீங்க 2 பேருக்கும் நடுவில். ஆனா ஆட்சி பிடிக்கிறது கஷ்டம். ஆட்சி பிடிக்கிறது ஒன்று விஜயை தவிர யாரும் ஜெயிப்பாலான்னு டவுட்டு தான் அந்த கட்சியில. நீங்களே சொல்லுங்க மனசை தொட்டு, வேற யாருன்னா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களா? விஜயை தவிர யாரும் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களா? த்ரிஷா இருக்கிறாங்களா? சேர்த்துட்டாங்களா கட்சியில அவங்க? இல்ல 234 தொகுதி வேட்பாளரே அறிவிக்கல இன்னும் முழுசா. அவங்க அப்படியே அறிவிச்சாலும் அதுல நிறைய பிரச்சனைகள் வேற இருக்குது. அதுல நான் வரேன் நீ வர சண்டை வேற அதுல இல்லையா. ஸோ அதெல்லாம் இருக்குது நிறைய. திமுக அதிமுக தான் 2 தான் அரசியல் கட்சி. இந்த 2 அரசியல் கட்சிக்குள்ள தான் போட்டி இருக்கும். ஏன்னா அது கலைஞர் காலத்துலேயும் சரி, எம்ஜிஆர் காலத்துலேயும் சரி 2 கட்சிக்குள்ள தான் போட்டி இருக்கு. 2 திராவிட கட்சிகள் தான். ஏன்னா திராவிட சித்தாந்தத்தை உள்ளடக்கி இருக்கிற கொள்கையை நிலைநாட்டுறதுல கொள்கை அடிப்படையிலும் ஒரே நிலைப்பாடு உள்ள கட்சி தான். அதனால இதுக்குள்ள தான் போட்டி இருக்க முடியும். இது ஆரிய சித்தாந்தத்தை முறியடிக்கிறதுக்காக இருக்கிற கட்சி தான் அது. அதனால திமுகவுக்கும் அவங்களுக்கு தான் போட்டி. ஆனால் அவங்க இப்போ இடத்த பிடிக்கிறதுக்காக கூட்டணிக்காக போயிருக்காங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, கொள்கைக்காக இருக்கிற கட்சி. வேற அண்ணா வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சியை உருவாக்கி முதல் முறை மாநில கட்சி 67 ஆட்சியை பிடிச்சது மொழியை முன்னிறுத்தி, மொழியை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் இந்த இயக்கம் அண்ணா காலத்தில். அது இன்னைய வரைக்கும் தொடர்கிறது. அந்த மொழி பிரச்சனை இன்னமும் அப்படியே தான் இருக்கு.
அதை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த கொள்கையை நீர்த்து போகாமல் இருப்பது கலைஞர் பாதுகாத்தார். அதை தொடர்ந்து இன்னைக்கு தளபதி பாதுகாக்கிறார். அதுக்கு பின்னாலும் வர இருக்கிற சின்ன தலைவரும் பாதுகாப்பார் நம்பிக்கையில இளைய தலைமுறை இன்றைக்கு அவருக்கு பின்னாடி அணிவகுக்கிறோம். இல்ல இப்ப அதெல்லாம் கொள்கை ரீதியான கட்சி அது. உங்களுக்கும் திமுகவும் தான் போட்டின்னு தாவேகா சொல்றாங்க. அது சும்மா அது எதை அதாவது பழுத்த மரத்துல தான் கல்லடியை போட முடியும். பழுக்காத மரத்தில் அடிச்சா அவனுக்கு என்ன பிரயோஜனம்? இது பழுத்த மரம். இதை சொன்னாதான் அவனுக்கு விலை போகும். ஈவன் எங்க முக்கியம்? பலாப்பழத்தெல்லாம் முக்கியம். அது மாதிரி யார்கிட்ட தொட்டா அவன் பார்க்கப்படுவானோ, விமர்சிக்கப்படுவானோ, மக்களில் இது பண்ணா அதுக்காக பண்ணுறான். ஒன்றும் இல்லாத கட்சியை போய் சொன்னால் அவனுக்கு என்ன இருக்கு? பலமான ஆளை மோதுறதா நினச்சிக்கிட்டு பண்ணுறது. அவன் என்னைக்கு வந்தாப்புல, எப்போ வந்தாப்புல? அவங்க அப்பாரே பாலைவன ரோஜாக்கள்னு படம் எடுத்தவர். கலைஞர் எழுதுன கதை அவங்க அப்பாரோட இருக்காரா, அம்மா கூட இருக்காரா, மனைவி கூட இருக்காரா, குடும்பத்தோட இருக்காரா? அவருக்கு என்ன தெரியும்? குடும்பங்கிறது சுயநலத்தில் பிறப்பது தான் பொதுநலம்னு. சுயநலமும் இருக்கணும், ஆனால் பொதுநலம் 90% இருக்கணும். சுயநலம் 10% இருக்கலாம். ஆனால் அவருக்கு 90% சுயநலம். அவ்வளோ வரி பணங்களை ஏமாற்றி கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சவர். மக்களுக்காக செஞ்சாரா? கொரோனா காலத்துக்கு வந்தாரா? கொரோனாவுக்கு மக்களுக்கு செஞ்சாரா? கொரோனாவுக்கு பயம் இல்லாமல் போனாரா? தலைவர் மட்டும் தானே போனார். இந்தியாவில் எந்த தலைவனும் போகலை. நல்லா நினச்சி பாருங்க, இந்தியாவில் எந்த தலைவனும் போகல. நான் கூட கொரோனா ஊசி போட்டுக்கல. என்னை ஆப்ரேஷன் ஆனது. என்னை 3 தடவை ஆஸ்பத்திரியில் சேர்த்தவர் தளபதி. எனக்கு இந்த கால் 3 தடவை அடிபட்டுச்சு. என்னை கும்போணத்தில் பார்த்தது தலைவர். சரி சரி. 82 அவர் இளைஞரணிக்கு அமைப்பாளர். நான் அவரோடு ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்துக்கு இளைஞரணி துணை அமைப்பாளர். அவரோடு ஒரு 26 வருஷம் நான் பயணிச்சிருக்கிறேன். எனக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு பாதிப்பும் நேரடியாக என்னை பார்த்தவர். அது மாதிரி மருத்துவமனையில் என்னை பார்த்தவர். என் பையனுக்கு அறிவாலயத்தில் வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு என்னை ஒரு சிறந்த உழைப்பாளின்னு சொன்னவர் தளபதி. அவருக்கு பின்னால் இருக்கிறதுக்கு குடும்ப உறவு, நட்பு, அவரோட இருக்க கொள்கையில் இருக்கிற கருத்து ஏற்பாடு. சின்ன வயசுலேருந்து அவரோட பயணிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு 73, அவருக்கு 53. நானும் 53ல் பிறந்தேன். இன்னும் சொல்ல போனால் 2 மாதம் நான் முன்னாடி பிறந்தேன். 2 மாதம் அவர் பின்னாடி இருக்கார். அந்த அளவுக்கு அவ்வளோ காலமாக நான் அவரோட பயணிச்சிருக்கிறேன். ஏன்னா ஆனால் எனக்கு 10 முறை வேட்புமனு கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி 10 முறை வேட்பாளரை நிறுத்தி வந்ததுக்கு பிறகு, கூட்டணி கொடுத்ததுக்கு பிறகு கூட நான் பொறுப்பாளராக இருந்து பணியாற்றி இருக்கிறேன். போட்டியாக பார்க்கும்போது ஜெயிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கிறது டிஎம்கேக்கும் என்டிஏக்கும் தான் அந்த இது இருக்குன்னு தோணுது. பட் இவர் போராடம்லாம் எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி பேசுறாரு. அதுதான் அப்படி பேசுறாரு. என்னன்னா அதுதான் இப்போ ஏடிஎம்கே பேச முடியாது. பேசினா அடுத்த தோத்த எலெக்ஷனில் போய் கூட்டணி வைக்கணும். அந்த ஒரு மைண்ட் செட் அவருக்கு இருக்கும்ல. இப்போ டிஎம்கே மட்டும் இப்போ ஆளுங்கட்சின்னா டேரெக்டாக திட்டிடலாம், என்ன வேணால் பேசிக்கலாம். இப்போ இவங்களையும் சேர்த்து திட்டினோம்னா அது வேணா நாளைக்கு ஃபியூச்சரில் ஏதாவது போய் ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த இது மாறலாம். இல்லை அது சிரிக்கிறதுக்கு இல்லை, பட் அதுதான் இது வரைக்கும் நடந்துட்டு வருது. இப்போ விஜயகாந்த் சாரும் தனியாக வந்தார், தனித்திரை எல்லாத்தையும் போட்டிட்டு தான் வந்தார். ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் தனியாக நின்று இது பண்ணார். பட் செகண்ட் போது ஏடிஎம்கேவோட ஜாயின் பண்ணி தானே அவரால் ஜெயிக்க முடிஞ்சுது. அது மாதிரி இவருக்கும் அந்த ரியாலிட்டி தெரிஞ்சிருக்கலாம். நம்மளும் இப்படி போய் தான் பண்ண முடியும்னால அவர் ஒரு கட்சியை மட்டும் இது பண்ணி பேசுறாரு. ப்ளஸ் அவருக்கான அந்த மாஸ் க்ரௌட் எந்த ஒரு இப்போ டிஎம்கேக்கெலாம் அவங்க ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலர்லாம் பேசி வர வச்சு க்ரௌடை வர வச்சு கூட்டத்தை வரைக்கணும். இவருக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஜஸ்ட் அவர் பார்க்கணுங்கிற அந்த வெறியோட வராங்களா, அது கண்டிப்பாக அது யாராக இருந்தாலும் இப்போ நான் இப்போ இத்தனை பேர் எனக்காக இருக்கும்போது அந்த ஒரு நமக்கே மண்டையில் ஏறும்ல, நம்ம ஒன்று கண்ணுகள் சொடக்கினா போதுண்டா எல்லாரும் தெரிச்சிருவாங்க. அந்த ஒரு இது அவருக்கும் ஏறி இருக்கும். ஏன்னா லைட்டு போட்டு ஆன் பண்ணியில் விளையாண்டார்ல, அதை பார்த்து சொல்கிறேன். புதுசாக கட்சி தொடங்கியிருக்காரு. அவர் மேலே பல விமர்சனம்லாம் இருக்கு. கரூரில் தொடங்கி தனிப்பட்ட வாழ்க்கை வரைக்கும் பேசப்படுது. அதெல்லாம் தாண்டி வர முடியுமா? அது அரசியலுன்னு வந்துட்டாலே வரதானே செய்யணும். அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுவாரு? நியாயப்படுத்த முடியுமா? அதெல்லாம் நியாயப்படுத்தவே முடியாது. நியாயப்படுத்த நினைச்சா இன்னொன்னு குற்றம் சொல்லிட்டு தான் இருப்பாங்களே. அதெல்லாம் தாண்டி தலைவன் மேல சீட்ல உட்காந்தாதான் அதுக்கான பதிலடி. நம்ம உட்காந்துட்டு இதுக்கு இவன் சொல்றதுக்கு அதுக்கு திருப்பி திருப்பி நம்ம சொல்றதுனால ஒண்ணுமே இல்லை. நீ அதெல்லாம் தாண்டி அவங்க சொல்றதை இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டு நீ நின்று சிஎம்மா உட்காந்துனா அது கெத்து. 2 பேருமே 200 ஜெயிப்புன்றாங்களா? அது எப்படி? அது எதனால? அது மக்கள் மத்தியில் யாராவது தமிழ்நாடு பொறுத்த மட்டும் யாராவது ஒரு பார்ட்டிக்கு தான் மெஜாரிட்டி கொடுப்பாங்க. இந்த டைப்பு மிகப்பெரிய வெற்றி அடையும்
என்டிஏ கூட்டணி தான் மக்கள் மத்தியில் இருக்கிற பல்ஸ் தெரியுது. அவங்களுடைய விருப்பம் அந்த மாதிரி தான் தெரியுது பரவலாக பார்த்தா. மக்கள் மத்தியில மக்கள் மத்தியில் தாவேகா தலைவர் விஜய் சொல்றாரு எனக்கும் திமுக தான் போகுது. அவர் 5லேருந்து ஒரு 7% ஓட்டு வாங்குவார். விஜய் அவ்வளோதான். எவ்வளவு வாங்குவாரா? அவருக்கு சினிமா மோகம் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு அப்படி வாங்குவார், அப்புறம் போக போக அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அவ்வளோதான். தமிழ்நாட்டில் சினிமாவெலாம் இன்னமே வந்து எம்ஜிஆரை தவிர வேறு எவராலும் வர முடியாது. ஆனா அவர் தானே எம்ஜிஆர் மாதிரின்றாரு. எம்ஜிஆருக்கு அப்புறம் நான் தான். அதெல்லாம் எல்லாருமே எம்ஜிஆர் ஆயிட முடியாது. அது நீங்க விஜய்க்கே சொல்லுங்க. ஆமாம், எல்லாருமே எம்ஜிஆர் ஆக முடியாது. ஓகே. எம்ஜிஆர் தான். த்ரிஷாவை வச்சு விஜய் கார்னர் பண்றாங்க. எங்க த்ரிஷா வச்சு பண்றீங்க, அதை வச்சு பண்ற அதுக்கும் கட்சிக்கும் சம்மந்தமே இல்லையே. ஒருத்தர் என்ன சொல்ல பர்சனல் லைஃபை எடுத்துட்டு வந்து இதுல பேசக்கூடாதுல்ல. ஏன் இவருக்கு கருணாநிதிக்கு இல்லையா? கருணாநிதிக்கு இல்லையா? வைஃப்ஸ் இல்லையா? அவர் விவாகரத்துக்கு போல கோர்ட்டுக்கு உங்க வைஃப் எல்லாம் விவாகரத்துக்கு அது அவங்களோட ஒப்பீனியனுங்க. அவங்க வைஃப் வந்து 2 பேர் தலையில ஒருத்தர் கால்ல உட்காந்து அழுதாங்க. அந்த மாதிரி இந்த காலத்துல யாரும் ட்ரெண்ட் செட் பண்ண முடியாது. அப்படி பண்ணாலும் அவங்க இதாகும். 2 பேரும் விவாகரத்துக்கு போகலையே. இங்க சங்கீதா விவாகரத்துக்குள்ள போயிருக்காங்க. அது அப்படின்னு பார்த்தா அந்த பெட்டிஷன்லாம் ஃபேக் பெட்டிஷன் தானே சொல்றாங்க. வெளியே வந்ததெல்லாம் ஒரிஜினல் இல்ல. கிடையாது. அது நீதிமன்ற அவமதி பழக்காக நீங்க பேசுறது இப்ப. அப்படியா? நான் பார்த்த வரைக்கும் ஃபேக் பெட்டிஷன் இந்த அப்படிலாம் மாதிரிலாம் வெளியே வராது அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. நீதிமன்ற அவமதி பழக்காக பாக்குறவங்க என்னங்க இப்படி ஃபேக் பெட்டிஷன் சொல்றீங்க அப்படின்னு. நான் பார்த்ததுல எனக்கு அப்படிதாங்க அது சொன்னாங்க. fake news. யாரோ உங்களுக்கு fake ஆமா. news ஆ பரப்புறாங்க உங்களுக்கு மட்டும். மேபி என்னோட இன்ஸ்டாகிராம்ல அதை ஃபேக்கா பத்தி வருது fake போல. news ஆ பரப்புறாங்க. இதெல்லாம் எப்படி விஜய் சவாலா எடுத்து பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? அவர் வருவாரு வரமாட்டாரு அது 2வது பட்சம். இந்த வாட்டி ஓட்ட உடைக்க போறாரு. அது கன்ஃபார்ம். அது ஓட்ட உடைப்பாரு. உடைப்பாரு. கண்டிப்பா ஓட்ட வர்றது உடைப்பாரு. வராததா கஷ்டம் தான். கஷ்டம் இல்ல. ஓட்ட உடைச்சு நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல கண்டிப்பா அவர் வருவாரு. இப்ப தனிப்பட்ட வாழ்க்கை வேற பொலிட்டிக்கல் வேற அப்படின்னு கண்டிப்பா பார்க்கணும். எல்லாரும் அவங்கவுங்க பர்சனல் லைஃப் வேறதான். இப்ப தனிப்பட்ட வாழ்க்கையில ஒருத்தர் ஒயின் ஷாப்ல வியாபாரம் பண்ணிட்டு அரசியல் வந்து என்ன ஓட்டு போடுவீங்களா? நான் அததான் பண்ணிட்டு தானே இருக்காங்க இல்ல ஆல்ரெடி. பண்ணுவாங்க. அது ரைட்டா அது? நான் ஓட்டு அவங்களுக்குலாம் போட மாட்டேன். என்னங்க விஜய்க்கு மட்டும் தனிப்பட்ட வாழ்க்கைனா இல்ல இல்ல நீங்க அப்படி கேக்குறீங்க. ஒயின் ஷாப்னால எத்தனை பேரோட வாழ்க்கை போகுது. தனிப்பட்ட வாழ்க்கை தானே, அதை நம்ம விட்டுறணும். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா விஜய் ஒன்னும் யாரையும் கொல்லல இது பண்ணல. அதுதான். அவரோட நியூ என்ன சொல்றது, அவர் ஒரு படத்துல இந்த மாதிரி ஸ்மோக்கிங் சீனு அவர் இப்படி நடிச்சா அவர் ஒரு இது செட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு என்னென்னவோ கேஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் இது பண்ண அந்த மாதிரி அப்படி இருக்கவங்க ஏன் வரணும் உள்ள வர விடுறீங்க? ஒயின் ஷாப் வச்சிருக்கவங்க ஏன் கட்சிக்குள்ள வர விடணும்? உங்களுக்கு எப்படி தோணுது உளவியலா திமுக தான் மறுபடியும் வருவாங்க? எதை வச்சு இதான தோணுது? இருக்குது. எதை வச்சு சொல்றீங்க திருப்பி இவங்க தான் வருவாங்க? 5000 கொடுத்தது வச்சா எதை வச்சு? ஆமா, இப்போ பெண்கள் லேடிஸ்க்குன்னு ஒதுக்குறாங்களா, இப்போ நிதி ஒதுக்குறாங்க. அப்புறம் வந்து இந்த திருப்பி இவங்க வந்தா திருப்பி பண்ணுவாங்கன்ற ஒரு இதான வரும் சில பேருக்கு ம். இல்லையா? இப்போ உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் போடுறாங்க. சில பேருக்கு சொல்றேன் நான், நிறைய பேருக்கு வந்து எனக்கு இதுக்கு இது ஆச்சு. நம்ம சீமான் நான் சொல்ற மாதிரி எனக்கு வந்து வருவாய் வந்துட்டா வருமானம் வந்துச்சு, நான் அதை வச்சு நான் வாங்கிப்பல. எதுக்கு வந்து நான் இலவசம் வாங்குறோம்? சரி. நான் என்னோட மைண்ட் செட் அதுதான். இப்போ நெக்ஸ்ட் எனக்கு வேலையில வந்து எனக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா நான் அதை வச்சு வாங்கி போயிட்டு நான் ஓசியில் வாங்கணும். ஃப்ரீயாக எனக்கு வாங்கணும் அவசியம் கிடையாதுல்ல. ஸோ அப்படி மீன் பண்ணி வரலாம் இல்லையா? ஸோ புரியுதா? இப்படி 50% அப்படி 50% யோசிக்கிறேன். இல்ல வாக்களிக்கிற மக்கள் இது யோசிக்க மாட்டாங்களா? நான் கரூர்ல நடந்த சம்பவம் அது எல்லாருக்குமே தெரியும் எப்படி யாரால அப்படின்னு சொல்லிட்டு. மக்களுக்கு தெரியுமா? மக்களுக்கு எல்லாருக்குமே ஏன்னா தெரியும். எந்த ஊடகங்களையும் ஆதாரம் இன்னும் வெளிய வரல. அது அப்படிதான். அது உங்களுக்கே தெரியும் ஏன் வெளியே வரலன்னு சொல்லிட்டு மக்களுக்கும் தெரியும். அது நம்ம சொல்லவே தேவை. எனக்கு அதிசயமா இருக்கு. இதுலயே வரலன்னா எப்படிங்க? அது மக்களுக்கே தெரியும் ஏன் எதனால வெளியே வரல, யாரு பண்ணதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கே தெரியும். அது அந்த ஆதாரம்லாம் மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு ஏன்னா மக்கள் அவ்வளோ தமிழ்நாட்டு மக்கள்னா அவ்வளோ இதுவா போயிட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும். நான் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க. எவ்வளவு இது இருக்கு சோசியல் மீடியாலே போதும்ல தெரிய போகுது. அதனால ஆனா அவளுக்கு தெரிஞ்ச விஜய் யாரும் காப்பாத்த முன் வரல. அதுதான் எல்லா உண்மையும் தெரியும். ஆனா அவரை காப்பாத்த யாரும் முன் வர மாட்டாங்க. அதுதான் ஆளுங்கட்சியோட பவர். அவ்வளவுதான். அது காப்பாத்தவே கூடாது. ஆமா, அப்படிதான் அவங்களோட பவர். இவங்க வந்து உட்காந்து பண்ணா தெரிஞ்சிடும். மாற்றம் தான். So, போட்டின்றது 2 பேருக்குன்னா யாருக்கு இருக்கு? தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும். திமுக தான். என்னப்பா 2 விஷயம் தான்ப்பா. விஜய் வந்து நான் எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு. எம்ஜிஆர் தன்னோட திரைப்படங்கள்ல எங்கேயுமே வந்து மது குடிக்கிற மாதிரியும் புகைப்பிடிக்கிற காட்சியே கிடையாது எடுத்து பார்த்தாலும். பட் இவர் படங்கள்ல மது குடிக்கிற காட்சி, அண்டாவை கொண்டு வான்ற காட்சி, கஞ்சா கொடுத்துற காட்சி எல்லாம் இருக்கு இல்லையா? புகைப்பிடிக்கிற காட்சி எல்லாம் இருக்கு. அப்ப இவர் எப்படி மக்கள் இதெல்லாம் மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? எம்ஜிஆர் எப்படி இருந்தாரு, இவர் எப்படி இருக்காரு? அந்த காலத்து மக்களும் இந்த காலத்து மக்களும் எவ்வளோ மாறி இருக்காங்கன்னா, அந்த காலத்துல வந்து எம்ஜிஆர் இல்ல, எப்படி அந்த காலத்துலயும் தமிழர்கள் இந்த காலத்துலயும் தமிழர்கள் தான். இன்னைக்கு இது- படிச்ச தமிழர்கள் அதிகமா இருக்காங்க. அதுதான் சொல்ற. அப்ப படிச்ச இன்னொரு கேள்வி கட்சிக்கு தானே கேட்பாங்க. ஓட்டு போட முடியும். நீங்களே சொல்லிட்டீங்களே படிச்சவரை உள்ள வச்சிருக்காங்க. இல்ல, படிச்ச இவர் படிக்கல. இவர் காலேஜ் யாரு? டிராப் அவுட். அவர் வச்சிருக்க மெம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா படிச்சவங்களா தானே இருக்காங்க. ஒரு நியூ ட்ரெண்ட் செட் பண்ணுவோம். அவர் வந்துட்டு நான் எப்படி சொல்றது, நீங்க கேக்குற கொஸ்டின் எல்லாம் கரெக்ட். ஆனா
ஆனா நான் இவ்ளோ பொலிட்டிக்கலா உள்ள போய் பார்க்கல. அப்ப நான் எப்படி மேலோட்டம் புரிஞ்சுக்கலாமா? அப்ப மேலோட்டமா பாக்குறவங்களுக்கு விஜய் நல்லவரா தெரியாது, அரசியல் பாக்குற அறிவு இருக்கவங்களுக்கு விஜய் சிக்கி அரசியல் அறிவு இப்ப எங்க வீட்லயுமே இவரு டிஎம்கே, அண்ணா டிஎம்கே, என் தம்பி ஏடிஎம்கே, சாரி, என்னோட தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்ன சீமானுக்கு தான் போடுவேன் அப்படின்றாங்க. அவர் சொல்றாரு ரோடு ஃபுல்லா சோலார் வச்சு நான் கரண்ட் ஃப்ரீயாவே தருவேன்னு அவர் ஒரு வாட்டி பேசுறாரு. நான் சொல்றேன் டிவி கேட்க போடுவேன். ஏன்னா ஒருத்தர் மேல ஏன் இவ்வளோ ப்ரொஜெக்ஷன் ஒருத்தரை பார்க்க வச்சது காரணம் எல்லா கட்சியும் தான். அவரை பத்தி பேசி 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 அவர் ஒரு கட்சி வச்சாரு, 41 பேர் இறந்தாரு. இவங்க போனதுனால தான் இறந்தாங்க, இவர் இருந்ததுனால தான் இறந்தாங்கன்னு சொல்லி 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 இப்ப அவர் நல்லவரு. அவரு சொல்லலாமா? சிபிஐ கேக்குறாங்க. இல்ல நீங்க சிபிஐல மத்த கட்சியெல்லாம் அவரை தானே தாக்குறாரு. அவர் ஒரே கட்சியை தான் தாக்குறாரு. மத்த கட்சியெல்லாம் அவரை பேரை சொல்லி இப்ப தாக்கி அவங்க கொஞ்சம் ட்ரெண்டா ஆயிட்டு இருக்காங்க. விஜய் நிப்பாருன்னு நினைக்கிறீங்க? எனக்கு அப்படி தெரியல, எந்த தொகுதின்லாம் தெரியல. பெரம்பூர்லாம் சொல்றாங்க. பெரம்பூர்ல தான் நிக்கிறாங்க. ஆமா. ஒட்டுமொத்தமா எத்தனை தொகுதியாவது கைப்பற்றுவார் நினைக்கிறீங்க? ஐடியா இருக்கா? எத்தனை தொகுதிங்க கைப்பற்றுவாருன்னு நினைக்கிறீங்க? அதுவும் டவுட் தான். தனியா எத்தனை கைப்பற்றுவார் நினைக்கிறீங்க? மேபி ஒரு எனக்கு மனசுல ஒரு 50. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.